மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதமோ அடிக்கடி ஓதுறது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். சிறப்பு பாருங்க, சிறப்பு கூட தெரிஞ்சிருக்கலாம். எப்படி ஒரு மனிதர் சொல்கிறார், எப்படி சொல்றார்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்கி வழிபடுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை துணை கிடையாது. இதை உணர்ந்து சொல்லணும். இணை துணை யாருமே கிடையாது. லஹுல் முல்க், ஆட்சி அதிகாரம் அவனுக்கே சொந்தமானது. வலஹுல் ஹம்த், புகழ் அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து விடயங்கள் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான் என்று ஒரு மனிதர் ஃபி யௌமின் மியத மர்ரா, ஒரு நாளையில 100 விடுத்தம் சொன்னான். கொஞ்சம் டைம் எடுத்து 100 விடுத்தம் சொன்னார். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளையில 100 விடுத்தம் இதை சொல்லிட்டீங்க. இதை தொடர்ந்து சொல்லணுமாண்டால், தொடர்ச்சியா 100 முடிச்சிடணுமாண்டா அந்த ஹதீஸ்ல அப்படி வர இல்லை. ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு 50 சொல்லிட்டு திரும்ப ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 50 சொல்லலாம். பின்னரம் காலையில 50 பின்னர் 50 சொல்றதை விட காலையில இதை முடிச்சுட்டா லேசு. ஏன்னா இந்த ஹதீஸ்ல அந்த சிறப்போட சம்பந்தப்பட்டு பின்னுக்கு ஒரு விஷயம் வருது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹ் முஸ்லிம் விளக்கத்துல சொல்லும் பொழுது இதை தொடர்ச்சியாகவே 100 சொல்லி முடிக்க அவசியம் கிடையாது, விட்டு விட்டு கூட சொல்லலாம் என்று சொல்லி போட்டு மிகச்சிறந்தது என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் காலையிலே இதை சொல்லி முடிக்கிறது நல்லது இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அது காரணத்தையும் பின்னால் அந்த ஹதீஸ்ல வரும்போது நான் விளங்கப்படுத்துறேன். பாருங்க, அப்படி சொன்னால் அவருக்கு 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும். 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும். 100 அதாவது 100 ஹசனா, பிரத்யேக 100 நன்மைகள் எழுதப்படும். பாருங்க, அடிமை 10 அடிமையை உரிமை விட்டனா சாதாரண நன்மையா? அப்ப எவ்வளவு நம்மளால கற்பனை பண்ண இயலாது. அது மாதிரி 100 பிரத்யேக நன்மைகள் எழுதப்படும். அவனுடைய பாவங்கள்ல 100 அழிக்கப்படும். சரியா? 3. 4வது வகானத் லஹு ஹிர்ஸம் மின ஷைத்தானி யௌமஹு தாலிக ஹத்தா யும்சி, மாலையாகும் வரை அவனுக்கு ஷைத்தானிலிருந்து ஒரு தடுப்பாக, திரையாக இந்த கலிமாக்கள், இந்த வார்த்தைகள் இருக்கும். மாலையாகும் வரை இருக்கும் என்றா காலையில சொன்னா என்ன அந்த சிறப்பு கிடையாது. அதனாலதான் இவன் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எனவே காலையில நம்ம இதை ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு அல்லது சுபுக்கு பிறகு சொல்லிட்டோம், அல்லது 7 மணிக்கு 50 சொன்னோம், அதுக்கு 8 மணிக்கு 50 சொன்னோம்டா மாலையாகும் வரை, ஹதீஸ்ல தெளிவாது ஹத்தா யும்சி, மாலையாகும் வரை இது ஷைத்தானுக்கு ஒரு திரையாக, தடுப்பாக இருக்கும். இப்ப இதை ஓதியும் ஷைத்தான் வந்து விளையாடுறானே அப்படின்றால் அது நம்முடைய பலவீனம், நம்மட நம்பிக்கையில் கோளாறு, எல்லாம் அப்படித்தானே. இப்ப ஹதீஸ்ல நிறைய வரும், இதை சிண்டால் அவருக்கு நஞ்சோ இதோ பாதிக்காதுண்டா, ஒரு ஆளுக்கு பாதிச்சுட்டுனா நம்ம நம்பிக்கையில கோளாறை தவிர ஹதீஸ்ல கோளாறு அல்ல. விளைஞ்சா அதை நம்மள புரிஞ்சுக்கணும். அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யஅதி அஹதுன் பி அஃதல் மிம்மா ஜாஅ இல்லா ரஜுலுன் அமில அக்ஸர மின், இத போல ஒன்றை நாளை மறுமையில யாரும் கொண்டு வர முடியாது, இதை விட சிறந்ததை யாருமே கொண்டு வர முடியாது, இதை விட அதிகமாக அமல் செய்தவரை தவிர. விளைஞ்சா? அப்ப இந்த ஹதீஸ் புகாரியினுடைய 6403வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.